வெல்கம் டு IoT டெக் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சாரை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஒரு OLED டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான காம்பனண்ட் ஒரு பிரெட் போர்டு, ஒரு OLED டிஸ்பிளே, ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு, கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ். ஓகே, நாம் இப்போ சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்கலாம். முதல்ல ஆர்டினோ யூனோ போர்டோட 5 வோல்ட் பின்ல இருந்து ஒரு வயர் எடுத்து பிரெட் போர்டோட பாசிட்டிவ்ல கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு பிளாக் கலர் வயர் எடுத்து ஆர்டினோ யூனோ போர்டில் கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணி பிரெட் போர்டோட ஒரு மைனஸ்ல கொடுத்துட்றோம். இப்போ ஒரு அல்ட்ராசோனிக் எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 4 பின் இருக்கும். ஒரு VCC, ஒரு ட்ரிகரு, ஒரு எக்கோ, அப்புறம் ஒரு கிரவுண்ட் பின் இருக்கும். இப்போ இந்த 4 பின்லையுமே நம்ம 4 வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல இந்த VCC பின்ல உள்ள வயரை எடுத்து பிரெட் போர்டில் பாசிட்டிவ்ல கொடுக்குறோம். அப்புறம் பிளாக் கலர் வயர் எடுத்து நெகட்டிவ்ல கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின் எடுத்து 9த்லையும் எக்கோ பின்ல கனெக்ட் பண்ற வயர் எடுத்து 10த்லையும் நாம கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு OLED டிஸ்பிளே எடுத்துக்கிறோம். அதை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் VCC பின் எடுத்து பிரெட் போர்டோட பாசிட்டிவ்லையும் கிரவுண்ட் எடுத்து பிரெட் போர்டோட நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம SL பின் எடுத்து A5லையும் SDA பின்ல ஒரு வயரை கனெக்ட் பண்ணி அதை ஆர்டினோ யூனோ போர்டில் A4லையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சர்க்யூட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்காக USB கேபிளில் C டைப் பின்ன ஆர்டினோ யூனோ போர்ட்லேயும் USB எண்ட லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். Wire.h, Adafruit, GFX, அப்புறம் Adafruit SSD 1306. ஓகே, இதுதான் OLEDக்கான லைப்ரரி. ஓகே, இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரில் ட்ரிகர் பின்னையும் எக்கோ பின்னையும் 9 and 10ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் டியூரேஷனை இனிஷியலாக 0னும் டிஸ்டன்ஸையும் இனிஷியலாக 0னும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக ஸ்க்ரீன் வித் அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 128x64 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அடாப்ரூட் அந்த டிஸ்பிளேவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்புறம் வாய்ட் செட்டப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே பிகின் பண்ணுறோம். அது சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா அது அலோகேஷன் ஃபெயில்டுன்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வைல் ட்ரூ போட்டு அதுக்குள்ளே இருக்க மாதிரி பார்க்குறோம். அப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ட்ரிகர் பின் அவுட்புட்டாகவும் எக்கோ பின் இன்புட்டாகவும் மென்ஷன் பண்ணிட்டு சீரியல் பிகின் நம்ம பாட் ரேட் இப்போ கொடுக்குறது மாதிரி 9600 கொடுத்துக்கிறோம். அடுத்து வாய்ட் லுக்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ட்ரிகர் பின் லோவாக போடுறோம். அப்புறம் 2 மைக்ரோ செகண்ட் போட்டுட்டு ஐயா கொடுக்குறோம். அப்புறம் ஒரு 2 மைக்ரோ செகண்ட் டிலே கொடுக்குறோம். அப்புறம் ட்ரிகர் பின் மறுபடியும் லோ கொடுக்குறோம். அப்புறம் நம்ம டியூரேஷனை பல்ஸின்னு ஆஃப் எக்கோ பின் ஹையை டியூரேஷனில் வாங்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. டியூரேஷன் இன்ட்டு 0.034 டிவைட் பை 2. இது ஒரு ஃபார்முலாவுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குது. அதை வாங்கி நம்ம டிஸ்டன்ஸ்ன்ற வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக டிஸ்பிளேலாம் கிளியர் பண்ணிட்டு டெக்ஸ்ட் சைஸ் 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். கலர் ஒயிட்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் கர்சரை பார்த்தீங்கன்னா 0,17 நம்ம வச்சுக்கிறோம். எந்த பொசிஷன் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம் வேல்யூவை. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதில் நம்ம வாங்கி வச்ச டிஸ்டன்ஸ் வேல்யூ கொண்டு வந்துட்டு அதோட யூனிட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். கடைசியில் சீரியலில் நம்ம ஒரு பிரிண்ட் பண்ணி டிஸ்டன்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஓவராலாக ஒரு 500 மில்லி செகண்ட் டிலே வச்சுக்கிறோம். ஸோ அது திரும்ப நம்ம செலக்ட் அதர் போர்ட் அண்ட் போர்ட்டில் ஆர்டினோ யூனோ டைப் பண்ணுறோம். அதில் யூனோ செலக்ட் ஆகிருக்கு. USB காம்ஃபைல போர்ட் செலக்ட் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறோம். டன் அப்லோடிங். ஓகே, அப்லோடிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரிசல்ட்டை பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலை நம்ம மென்ஷன் பண்ணிக்கோ. இதில் நீங்கள் ஸ்கேல் கரெக்டாக ப்ராப்பராக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ஸ்கேலில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். அதை OLED டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.